வணக்க மக்களே எல்லா குழந்தைங்களும் இன்றைக்கி என்ன சொல்லலாம்னா, காசு இருந்ததுன்னு வச்சுங்க கையில், எப்பயுமே காசு மட்டும் வச்சுருக்காதீங்க. அந்த காசு வச்சுருந்தேன் அப்படின்னாக்கா, அந்த காசுக்கு நாள் ஆக ஆக நாள் ஆக ஆக அந்த காசுக்கு மதிப்பு குறைவு தான். ஆக அது நம்ம நஷ்டம் கூட வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது நம்மளுடைய தேவை போக நம்மகிட்ட எந்த காசு இருந்தாலும், ஏதோ ஒரு பொருள் வாங்கிடணும். பொருள் வாங்கணும்னாக்கா நம்ம விற்கிற மாதிரி, நம்ம ஒரு அவசர தேவைக்கு ஒரு விற்கிற மாதிரி ஒரு பொருள் வாங்கிக்கலாம். அதாவது நம்ம கையில் காசு எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 1000 2000 இருந்ததுன்னா வெள்ளி வாங்கிக்கலாம், வெள்ளி வாங்கி வைக்கலாம். அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் சேர்த்து இருந்ததுன்னு வச்சுங்களேன், 1 கிராம் கூட வாங்கலாம், 1 கிராம் பவுன் கூட வாங்கி வைக்கலாம். 1 கிராம் பவுன் கூட தராங்க, இன்னும் கம்மியாக கூட தராங்கன்னு நினைக்கிறேன். கேட்டு பார்த்தா தெரியும். 1 கிராம் காயின்ஸ் வாங்கி வச்சா கூட அது நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த காசு. அதை நம்ம ஒரு அவசர தேவைக்கு கொண்டு போய் கூட விற்றுக்கலாம், தப்பு இல்லை. காசு சேமிக்கிறது, காசு வளர்க்குறது அப்படின்னாக்கா அந்த மாதிரி ஒரு யோசனை பண்ணிடுவீங்க. அப்படியே காசு இருந்ததுனாக்கா அது நம்மளுக்கு ஒரு அவசரத்துக்கு இருக்கலாம், 1000 2000 வச்சுருக்கலாம். வச்சுக்கிட்டு மீதி காசு இருந்தது அப்படின்னாக்கா, இப்போ இந்த மாதிரி வாங்கி வச்சுங்க. ஏதோ ஒரு வெள்ளி இல்லாட்டி தங்கம்னு சொல்லி வாங்கி வச்சுங்க. அதனால் என்னைக்குமே கை கொடுக்கும், அதுவும் வளர்ச்சி ஆகும். நீங்கள் பாருங்கள், தங்கம் பார்த்தீங்கன்னாக்கா எங்கேயோ இருக்குது விலை, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் 10,000 ரூபாய்க்கு மேலே ஏறி இருக்குது. அது மாதிரி பார்த்து வச்சுங்க. 1 கிராம் 1/2 கிராம் அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு வெள்ளி வாங்கி வச்சா கூட லாபம் தான். அது வெள்ளி தங்கம் இந்த மாதிரி பார்த்து வாங்கி வச்சுங்க. நன்றி, வணக்கம்.